ரத்னமாலாவா? ஆமா. ரத்னமாலா லிரிக்கல் பராசக்தி வீடியோ சாங்ஸ் ஸ்ரீலீலா சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்பில் வெளியில வரப்போகும் பராசக்தியில இருந்து இரண்டாவது பாடலா மூன்றாவது பாடலா? என்னம்மா பண்ற? இரண்டாவது பாடல் அது ப்ளே பண்ணுங்க மேடம். பிளேஸ் பிளே. அது தெரியுமா? கணக்கா தேடுற. இன்பன் உதயநிதி வழங்கும் டவுன் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் ஜிவி எஸ்கே 25th படம் பராசக்தி. சவுண்ட் வைடி. ஜிவி தான் பாடிட்டாரு. புங்கரா இடம் நல்லா இருக்குல்ல? பழைய காலத்து டான்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க ரெண்டு பேருமே. டீலரா சொல்லவே வேணாம் டான்ஸ். ஜெயஸ்ரீ மதிமாறன் பிருந்தா மேடம். உன்னதான் பிருந்தா. அந்த ரோலிங் பண்ற நல்லா இருக்குல்ல? பூர்ணிமா
பிரகாஷ் அவனுக்கு ஃபுல்லா அவரே பாடிட்டார். நல்லா இருக்கு. ஜென்ஸ் வாய்ஸ் தானே வருது, இடையில லேடிஸ் நான் லேடிஸ் வாய்ஸ். வரும்னு நினைச்சேன், நான் வரல. ஃபுல்லா பாஸ் பண்றீங்களா மேடம்? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. பாஸ் பண்றீங்க. நல்லா இருக்கு சாங். எப்படி இருந்துச்சு? நல்ல மெலோடி சாங். சரியான மெலோடி இல்ல? அந்த இடையில அந்த இன்னும் கொஞ்ச நேரத்துல தூக்கி இருப்பாங்க. இல்ல சொருக்குன்னு சொல்லி தூக்கலாமான்னு நினைச்சது. அவங்க அந்த பழைய காலத்து இது வந்து ஸ்டெப்ஸ் வைக்கிறாங்க, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அந்த ஸ்டெப் அத சூப்பரா வச்சுட்டு அந்த ரோலிங் பண்ணி விடுவாங்கல, அப்ப ஸ்டீலில் அப்படியே சுத்துறாங்கல, அது செமையா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது வந்துரும். நாளையில இருந்து அந்த இதுதான் வரப்போகுது. இன்னும் அடுத்து ட்ரெண்டிங் ரீல்ஸ் எல்லாம் இப்படி இப்படி செஞ்சுட்டு இப்படி இப்படி சுத்துவாங்க. ஓகே ரைட். ஆக்சுவலி இந்த பராசக்தி படத்துல அந்த சிவகார்த்திகேயன் கேரக்டர் வந்து சுதா கங்கோராவா பொங்காரா வந்து ஃபர்ஸ்ட் சூர்யாவை தான் அப்ரோச் பண்ணிருக்காங்க. அப்படியா? சூர்யா சார் அப்ரோச் பண்ணோன்னா அவரு கதை பிடிச்சி போய் சூப்பரா இருக்கு நான் பண்றேன், பட் ஆனா எனக்கு ஒரு 1.5 வருஷம் டைம் கொடுங்க, நான் ஆல்ரெடி 1.5 இயர்ஸ் படத்துல கமிட் ஆகிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே அப்படின்ட்டாங்க. ஏன்னா எனக்கு நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்க இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவங்க செட்டில்டு வந்து மும்பைல தானே இருக்காங்க இல்லையா? இப்படி கொஞ்சம் திருப்பிட்டீங்கன்னா அம்மா பார்த்துட்டே நான் பேசியிருக்கேன். மும்பையில இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு தான் இந்த படத்தோட முழு கான்செப்ட். ஆனா அவங்க போய் செட்டில் இருக்கிறது என்னமோ மும்பைல, நார்த் இந்தியால. அங்க லாங்குவேஜ் அவங்க படிக்க வைக்கிற சில பிரச்சனைகள் அங்க போயிருக்காங்கன்னு வச்சுக்கேன். இப்ப இங்கே தமிழ்நாட்டுல இப்படி ஒரு படம் பண்ணிட்டு அந்த படம் அங்கேயும் ரிலீஸ் ஆகும்போது, ஏன்னா நீ இந்த மாதிரி என்ன எழுதிட்டு என் வீட்டுல வந்து வந்துக்குவியா நீ அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துட்டு இல்லையா, பஞ்சாயத்து வந்துடும் இல்லையா? அப்ப என்ன பண்ணாங்க டக்குன்னு, இல்ல சீரியஸ்லி அப்ப சூர்யா யோசிச்சார், இல்ல சார் இப்ப வேண்டாம், இப்ப நான் பண்ணானா ஒரு கான்ட்ரவர்சியா மாறிடும் சார், அதனால தப்பா எடுத்துக்காதீங்க மேடம் ப்ளீஸ் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல சார், நீங்க சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம இருக்கவே இருக்காரு அப்படின்ட்டு தனுஷ்ட போயிருக்காங்க. தனுஷ்ட போயிட்டு தனுஷ சொன்னோன்னா தனுஷ்க்கு ரொம்ப பிடிச்சி போய் இந்த ஸ்டோரி செம்மையா இருக்கு, பண்ணா வேற லெவலில் இருக்கும், நான் பண்றேன் அப்படின்னு. ஆனா அந்த மனுஷனுக்கு என்ன பிரச்சனைனா பாலிவுட்ல 2 படம் அங்க இந்த படம் பண்றது தனுஷ் அதுக்காக சொல்லல, பட் டைம் கேட்டிருக்காரு. ஏன்னா நிறைய படம் கமிட் ஆயிருக்கு, 5-6 படம் கையில வச்சிருக்காரு. பாலிவுட் அப்படி வேணா அவருக்கு வந்து இப்போ இந்தியா ஃபுல்லா ரவுண்ட்ஸ் போறதுனால அங்கங்க இருக்கிறதுனால கொஞ்சம். அப்புறம் என்ன பண்ணாரு, இந்த கதை அப்படியே தெரிஞ்சு போய் சிவகார்த்திகேயன் உள்ள போயிடுச்சு காதுக்கு. இப்படி ஒரு கதை வந்து சுதா மேடத்துல இருக்கு அப்படின்னு நேராக போனை போட்டு தெம்மாளு யார் எஸ்கே மேடம் இந்த மாதிரி ஒரு கதை ஒன்று இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன், ஸோ எந்த படமா இருந்தாலும் நான் ஃப்ரீ பண்ணி தரேன், நான் இந்த படத்தை பண்றவா அப்படின்னு கேட்டார். எஸ்கே கேட்டார். உடனே சுதா மேடத்துக்கு ஒரு அதாவது யோசிச்சாங்க. இந்த பக்கம் தனுஷு ஓகேன்றாரு, பட் ஆனால் டைம் எடுத்துப்பாரு, அவர் முடிச்சுட்டு வரும்போது ஓகே அப்படி இப்படி யோசிச்சாலும் இப்போ எஸ்கேவும் நல்ல மார்க்கெட்டில் தான் இருக்காரு, தனுஷ் ஈக்குவலாக அவரும் நல்ல அடுத்த மார்க்கெட் வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஏன் அவர் அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படின்னு தனுஷ்ட ஃபோன் போட்டு சார் இந்த மாதிரி எஸ்கே வச்சு பண்ணிக்கலாமா அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம், உங்களுக்கு ஓகேனா ஓகே அப்படின்ட்டார். தனுஷ் தானே அப்படின்னு உடனே என்ன பண்ணிட்டாரு, இந்த படத்தை கமிட் ஆகி இந்த படத்தை முடிச்சிருக்கணும் அப்படின்னு அப்படி வந்தது தான் எஸ்கே. பட் ஆனால் அதர்பாமும் ஜெயம் ரவி ஃபிக்ஸ்டு, ஹீரோ மெயின் ரோல் பண்றது யாரா அப்படிங்கிறத அப்படியே அங்கங்க போயிட்டு எஸ்கே வந்து வாலண்டியரா அந்த கதைக்குள்ள வந்திருக்காரு. நான் பண்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பண்றேன், எனக்கு பண்ணவா, எனக்கு நீங்க இந்த படம் பண்ணி தரீங்களா, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் ஃப்ரீ பண்ணிடுறேன், வேற எந்த படம் வந்தாலும் அதை போஸ்ட் பண்ணிட்டு நான் இந்த படத்துக்குள்ள வரேன் அப்படின்னு அப்படிதாங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. பட் இது 100% உண்மையாங்கிறது நான் போய் பக்கம் இருந்து பார்க்கல, அங்கே இங்கே சொல்லும் போது காதால வாங்கி கேட்கறதுனால இன்னைக்கு நேயர்கள்ட்ட இதை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டேன். சரி யாரு பண்ணா படம் நல்லா இருந்துச்சுன்னா சக்ஸஸ் தான், இருந்தாலும் ஒருவேளை பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் யோசிப்பாங்க, ஐயோ விஷயம் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்திருக்கும், எல்லாருக்கும் வரும் இல்லையா? ஓகே இதுதான் இந்த இது. ஆனால் எனக்கு ஜிவியோட மியூசிக் எஸ்கே இந்த காம்போ ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது இல்லையா? நெக்ஸ்ட் மந்தா? ஆமா ஜனவரி தானே வச்சாரு, டிசம்பர் தானே வரப்போகுது. டிசம்பர் தானே தெரியல எனக்கு, டிசம்பர் மாதம் தெரியாது உனக்கு. இது மாதிரி தப்பா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி தப்பா சொல்றதுக்காக என் ரியாக்ஷன் சேனல் வச்சிருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப மக்களை வந்து டிசம்பர்ல தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ டிசம்பரா ஜனவரி சொல்லிடுங்க. அப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜனநாயகத்தோட போட்டி போடவே முடியாது, அப்படி கிடையாது. அதுல வேற இன்னொரு விஷயம் தெரியுமா ஜனநாயகத்தை பத்தி? என்னது? வேர்ல்டு ரெக்கார்டுங்கிற மாதிரி நம்ம தளபதி வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த தியேட்டர் உரிமைன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஏதோ ஒரு டே சொன்ன அந்த நாளுக்குள்ள இது ஒரு 10 கோடி 30 கோடி 40 கோடி அதுக்கு மேலே போனதே கிடையாது. முதல் டைமா இவரோட படம் வந்து 115 கோடி போயிருக்கு.
அதாவது இன்னும் படமே வெளியில வரல. ஃபர்ஸ்ட் டே ஷோக்கா? இன்னும் படமே வெளியில வரல. அது ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க. இதுவரையிலும் இந்தியாவில் எந்த நடிகருக்குமே இப்படி ஒரு ஓப்பனிங் வந்ததில்லை, இப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லை, இது வந்து ரெக்கார்டு அப்படின்னு தியேட்டர் உரிமையாளர் டைரக்டர் எல்லாருமே அந்த ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம். அதுக்கு ரீசன் வந்து ஒன்றே ஒன்று தான். ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் லாஸ்ட் படம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் பண்ணுறாங்கங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பாட்டு நல்லா தான் இருக்குது. ரொம்ப மெலோடியாக சூப்பராக பண்ணியிருக்காரு ஜிவி. நெக்ஸ்ட்டு நாங்கள் சூப்பரான வீடியோவில் நல்ல நல்ல வீடியோவுக்கு நாங்கள் ஃபேமிலியோட ரியாக்ஷன் பண்ணுறோம். எல்லா வீடியோ ஃபேமிலியோட ரியாக்ஷன் கேட்குறீங்க, எனக்கு சந்தோஷம் தான். பட் இவங்க 2 பேரும் வந்து இவங்க ரொம்ப பயங்கரமாக படிப்பாங்க. இவங்க படிக்கிறதே பயங்கரமாக இருக்கும். ஸோ இல்லை நல்லா படிப்பீங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த நேரத்தில் ரொம்ப ஹோம்ஒர்க் அது இதுன்னு கொடுக்கும்போது டடி எங்களுக்கு வேணாம் டடி அப்படின்னு கேட்குறாங்களா? இல்லை சொல்லுவீங்க, அது சொல்லலையா? அதனால எங்களை இவங்களை பிடிச்சி உட்கார வச்சு அதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அப்போ இதோட பெரிய முக்கியமான ரீசன் இதான் ரீசன் அடுத்த நாள் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தானே எங்களை கூட்ட வச்சு உட்கார வச்சு நீ வீடியோ எடுத்துட்டீங்க, எங்களுக்கு அதிலே டைம் போச்சு, எங்களால் அடுத்து நான் பண்ண முடியல பாருங்க. அப்புறம் மிஸ் அங்கேருந்து கால் பண்ணி ஏன் சார் உங்கள் பொண்ணு ஹோம்ஒர்க் பண்ணான்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ நான் இதை ரீசனாக சொல்ல முடியாது. அதனால தான் நிறைய வீடியோக்கு வர முடியல, தப்பாக இருக்காங்க. முக்கியமான எஸ்கே இந்த மாதிரி முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் நான் கூப்பிட்றேன்னா அவங்களே மண்ணெடுத்து ஆஜராகிருப்பாங்க. இதுதான் எங்கள் வீட்டு பொண்ணு, எங்கள் குடும்பம். நெக்ஸ்ட் சூப்பரான இடத்துக்கு சந்திப்போமா? பை சொல்லிடுறீங்களா? அந்த இது கேட்பீங்களா? கேட்டு உங்கள் பொண்ணா அந்த சப்ஸ்கிரைபை கேட்டு 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 விடுங்களேடா. ஐயோ இவ கேட்டதோட அவங்க போயிடாருங்களா இருக்கு. பாவம் இரும்பு பொட்டு கழிக்குது. பேச ஏய் மறந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை.